நீங்க NO-FAP பத்தி இது வரைக்கும் நிறைய வீடியோஸை பார்த்திருப்பீங்க. எவ்வளவு வீடியோஸ் பார்த்தாலும் ஏன் உங்களால இன்னும் அந்த பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ற ஹாபிட்டை ஸ்டாப் பண்ண முடியல? அதை எப்படியாவது ஸ்டாப் பண்றதுக்கு தான் நீங்க இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நமக்கு இருக்கிற ஒவ்வொரு டைமும் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். அதனால இப்போ ஸ்ட்ரைட்டா நான் பாயிண்ட்டுக்குள்ள வரேன். NO-FAP சேலஞ்ச் ஃபாலோ பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். பட் இம்பாசிபிள் கிடையாது. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேர்ல்ட்ல FAP அண்ட் பான் இருக்கிறதே நீங்க மறந்துடுவீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஒரு டைம் கூட ரீலாப்ஸ் ஆக மாட்டீங்க. உங்களோட NO-FAP ஸ்ட்ரிக் பிரேக் ஆகாதுன்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். சோ நான் என்னோட NO-FAP ஜர்னில கத்துக்கிட்ட எல்லா ஹார்ட்வேர்ஸை தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். பட் நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டிசிப்ளின்டா நான் சொல்ல போற டிப்ஸை ஃபாலோ பண்ணுனாதான் உங்களால அந்த ஒஸ்டான ஃபேஸ்ல இருந்து வெளியே வர முடியும். சோ நீங்க பேனிக் ஆகவே வேணாம். பானை குவிட் பண்றது உங்களுக்கு இம்பாசிபிளான விஷயமா தெரியலாம். இது வரைக்கும் நீங்க NO-FAP சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 to 4 டேஸ்லயே பிரேக் பண்ணிருக்கலாம். நீங்க அதை பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப கில்ட்டியா டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணிருக்கலாம். உங்களோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் குறைஞ்சிருக்கலாம். உங்களால எந்த பொண்ணுங்க கூடயும் ஃப்ரெண்ட்லியா பேச முடியாம இருக்கலாம். சோசியல் ஆங்ஸைட்டி அண்ட் எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்கள ஆப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி இருக்கலாம். ஒரு நாள் முழுசா ரூம்ல பான் பார்த்து ஃபேப் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க ரொம்ப லேசி அண்ட் எனர்ஜியே இல்லாம உங்களோட எல்லா இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸையும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க லேட் நைட்ல பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்றதுனால உங்களோட ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப மோசமா போயிருக்கலாம். அண்ட் மத்தவங்க மேல உங்களுக்கு நிறைய பொறாம வந்திருக்கலாம். நீங்க இந்த பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ற ஹாபிட்னால நான் இப்ப சொன்ன எல்லா சிம்டம்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கலாம். இல்ல ஏதா 1-2 சிம்டம்ஸ் கூட வந்திருக்கலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு. பட் இதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிம்டம்ஸ்ல ஒரு சிம்டம்ஸ் கூட உங்களுக்கு இருக்காது. அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சரி வாங்க அந்த வேல்யூபிள் சீக்ரெட்ஸ் என்னன்னு சொல்றேன். நம்மளோட இந்த NO-FAP ஜர்னில ரொம்ப முக்கியமான மேட்ரே நம்மளோட மைண்ட் செட் தான். இந்த NO-FAP ரெகுலரா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னா அதுக்கான 90% ஆஃப் த ஜாப் நம்மளோட மைண்ட் செட்டால தான் முடியும். சோ நம்மளோட மைண்ட் செட்டை எப்படி ஹேக் பண்ணி கண்ட்ரோலா வச்சுக்கணும்னு 5 ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் சொல்ல போறேன். நீங்க நெக்ஸ்ட் டைம் பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 5 டெக்னிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணாலே போதும். Here we go. Number 1. It is easy to quit fapping. NO-FAP தான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ப்ராசஸ் டு குவிட் பான் அண்ட் மாஸ்டர்பேஷன். Believe me, உங்களுக்கு அது இப்போ ரொம்ப கஷ்டமா தெரியலாம். நான் எவ்வளவு டைம் ட்ரை பண்ணியும் என்னால அந்த ஹாபிட்ல இருந்து வெளியவே வர முடியலன்னு நீங்க டிப்ரெஸ்டா இருக்கலாம். பட் நீங்க உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க அதை குவிட் பண்றது கஷ்டம்னு நினைச்சா அது உங்களுக்கு இம்பாசிபிளா தான் தெரியும். அதுவே நீங்க என்னால ஈஸியா இந்த ஹாபிட்டை குவிட் பண்ண முடியும்னு நினைச்சா கண்டிப்பா உங்களால இந்த ஹாபிட்டை ஸ்டாப் பண்ணிட முடியும். I will do it. என்னால கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த பேட் ஹாபிட்டை பண்ண முடியாது. நான் நினைச்சா எப்ப வேணாலும் ஈஸியா குவிட் பண்ணிட முடியும். உங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் செட் தான் எல்லாமே. நீங்க உங்களோட மைண்டை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. எனக்கு ஃபேப் பண்றதை குவிட் பண்றது ஈஸின்னு நினைச்சு நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமா உங்களால அதை ஈஸியா குவிட் பண்ணிட முடியும். நம்பர் 2. இட்ஸ் a லைஃப் ஸ்டைல், நாட் a 90-day சேலஞ்ச். நீங்க டேஸை கவுண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்க எவ்வளவு டேஸ் ஃபேப் பண்ணாம இருக்கோன்னு கவுண்ட் பண்ணிடாதீங்க. அது டே 100 இருக்கலாம் இல்ல டே 1 இருக்கலாம். நீங்க எவ்வளவு டேஸ்க்கு பண்ணாம இருக்கோன்னு ஃபோக்கஸ் பண்ணாம உங்க ப்ராசஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் இன்னைக்கு நான் கண்டிப்பா பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணவே மாட்டேன். நாளைய பத்தி எனக்கு கவலையே இல்லை. இன்னைக்கு நான் பான் பார்க்க கூடாது, அதான் எனக்கு முக்கியம். இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் அதை பார்க்காம கண்ட்ரோலா இருந்தாலே உங்களால அந்த ஹாபிட்டை ஈஸியா குவிட் பண்ணிட முடியும். டேஸ் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. NO-FAP நீங்க ஒரு சேலஞ்சா மட்டும் பார்க்காம அதை உங்களோட லைஃப் ஸ்டைலாவே சேஞ்ச் பண்ணுங்க. நம்பர் 3. the more you retain the more you gain. NO-FAP சேலஞ்ச் பண்றதுனால நமக்கு நம்மளோட பாடிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களும் நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே உண்மைதான். நீங்க அதை பண்ணாம இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. நீங்க அதை பண்றதுனால உங்களுக்கு டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், டேட்டா வேஸ்ட் அண்ட் உங்களால எந்த ஒரு ஒர்க்லயும் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதை பண்றதுனால உங்களுக்கு டிமெரிட்ஸ் அதிகம், பெனிஃபிட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. சோ அப்புறம் எதுக்கு நீங்க அதை டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அதை பண்ணாம இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. நீங்க எவ்வளவு நாள் பண்ணாம இருக்கீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க அதை பண்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வர பெனிஃபிட்ஸை நீங்களே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்க மனசுல வச்சுக்கோங்க. நம்பர் 4. இமேஜின் யூ சீயிங் யுவர் செல்ஃப். இந்த மெத்தடை நீங்க கண்டிப்பா ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். நீங்க எப்போலாம் உங்களோட பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்றீங்களோ அப்போலாம் நீங்க உங்களையே மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் நீங்க ஒரு ரூம்ல இன்னொருத்த வீடியோ பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எப்படி ஷேம்ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு நீங்க உங்களோட ஃபியூச்சர் கமிட்மெண்ட்ஸ் எதை பத்தியும் வரி பண்ணிக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கிறத நீங்களே பார்த்தா எவ்வளவு கேவலமா இருக்கும். திங்க் அபவுட் இட். நம்பர் 5. God and your ancestors are watching. இதையும் உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு டைம் ஃபேப் பண்றப்போ உங்களை கார்டன், உங்களோட தாத்தா பாட்டி உங்களை மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க முன்னாடி தான் நீங்க டெய்லி ஃபேப் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நீங்க யாரும் நம்மள பார்க்கலன்னு நினைச்சிட்டு இதை டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் கண்டிப்பா நம்மள கடவுளும் நம்மளோட முன்னோர்களும் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஒன்னும் லூசர் கிடையாது மத்தவங்க பண்றதை பார்த்து ஃபேப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. இதுக்காகவே கடவுள் உங்களை படைச்சாரு, இதுக்காகவே உங்க அம்மா அப்பா உங்களை பெத்தாங்க. நீங்க உங்களோட லைஃபோட பர்பஸ் என்னன்னு மறந்துட்டு டெய்லி இதை பண்ணிட்டு இருந்தா உங்களோட கோல்ஸை எல்லாம் எப்போ
பண்றது, எப்போ அதை அச்சீவ் பண்றது, இப்போவாவது கண்ணை முழிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு நம்மளோட மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணி NO-FAP சேலஞ்சை ஃபாலோ பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்மளோட மைண்ட் செட் தான் ரொம்ப குரூஷியலான பார்ட் இந்த NO-FAP ஜர்னில. பட் நான் உங்களுக்கு இப்போ ஒரு பிக் சீக்ரெட் சொல்ல போறேன். இந்த உலகமே நமக்கு எகெயின்ஸ்டா தான் இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் எந்த சோஷியல் மீடியா நீங்க போனாலும் நம்மளோட அட்டென்ஷனை எடுத்துக்கிற மாதிரியான லஸ்ட்ஃபுல்லான வீடியோஸ் தான் நிறைய அப்லோட் பண்றாங்க. பட் நான் எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் சொல்லல. நவடேஸ் சோஷியல் மீடியா இன்னொரு பான் சைட்டா தான் மாறிட்டு வருது. எக்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு இப்போ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அடல்ட் கண்டென்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. உங்களோட ஃபீட்ஸ்ல வருது எல்லாமே சாஃப்ட் பான் தான். நீங்க என்ன நம்பலனா உடனே உங்களோட மொபைல்ல ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரேண்டமா ஸ்க்ரோல் பண்ணுங்க. எந்த மொமெண்ட்ல உங்களுக்கு மாஸ்டர்பேட் பண்ணலாம்னு ட்ரிகர் ஆகுதோ அப்பவே இந்த ஸ்டாப் வாட்சை ஸ்டாப் பண்ணிட்டு ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு எவ்வளவு செகண்ட் ஆச்சு நீங்க ட்ரிகர் ஆகிறதுக்கு? 20 செகண்ட், 40 செகண்ட், 1 மினிட். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேப் பண்றதுக்கும் நம்மளோட லைஃப்ல நம்ம இப்போ லூசரா இருக்கிறதுக்கும் சோஷியல் மீடியா தான் பிக்கஸ்ட் ட்ரிகர்னு சொல்லலாம். சோஷியல் மீடியா மட்டும் இல்ல, மூவிஸ், ஆட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அதெல்லாம் உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணி லஸ்ட் மைண்ட் செட்டை கொண்டு வருது. அது எல்லாமே மேஜர் ட்ரிகர்ஸ். பட் நீங்க அந்த ட்ரிகரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கர். அந்த ட்ரிகர் எல்லாம் நம்மள எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க அண்ட் உங்களோட மைண்ட் செட் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கரான வெப்பன். இப்போ நீங்க அந்த ட்ரிகர்ஸை ஃபைட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு எப்படி நம்ம இந்த ட்ரிகர்ஸை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பேட்டில ஜெயிக்கிறதுன்னு சம் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். இந்த லைஃப் லாங் நீங்க NO-FAP ஃபாலோ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நல்ல கவனமா நான் இப்போ சொல்ல போற பாயிண்ட்ஸை கேளுங்க. அகைன் சயின்டிபிக் அண்ட் லாஜிக்கல் ரீசன்ஸ் சொல்லி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் இப்போ சொல்ல போற டிப்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆன ஸ்டெப்ஸ் தான். அந்த எக்ஸாக்ட் டெக்னிக்ஸ் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அது 200% கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக தான் போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்கள மாதிரி NO-FAP ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுங்க. நீங்களும் அவனும் இனிமேல் அதை பண்ணவே கூடாதுன்னு சேலஞ்ச் ஆயிடுங்க. அப்படி எவனும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா NO-FAP கம்யூனிட்டிஸ் ஆன்லைன்ல நிறைய இருக்கு, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சோஷியல் மீடியா ஆப்ஸ் லைக் எக்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை அட்லீஸ்ட் 1 வீக் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி முடியாதுன்னு உங்களுக்கு நினைச்சீங்கன்னா யூஸ் பண்றதை கம்மி பண்ணிடுங்க. 6 டைம்ஸ் a வீக் எக்ஸசைஸ் பண்ணுங்க. கிளீன் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களோட மைண்ட் செட்டை பெட்டர் பண்ணும். கோல்ட் ஷவர்ஸ் டெய்லி எடுங்க. மோஸ்ட்லி வீட்லயே இருக்காதீங்க. அப்படி இருந்தாலும் தனியா இருக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எப்பவும் கனெக்டாவே இருங்க. ஆஃப்டர்நூன் டைம்ல கண்டிப்பா தூங்காதீங்க. பிகாஸ் நைட் தூக்கம் வராது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுன்னு தான் சொல்லும். நைட் மோஸ்ட்லி 10 AM to 11 AM குள்ள தூங்கிடுங்க. லேட் நைட் ஸ்லீப்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட பெட்ரூம்ல போனை எடுத்துட்டே போகாதீங்க. அட்லீஸ்ட் 1 hour பிஃபோர் போனை ஓரமா வச்சுட்டு ஏதாவது புக்ஸ் படிச்சுட்டு தூங்குங்க. சப்போஸ் உங்களுக்கு பண்றதுக்கு எந்த ஒர்க்குமே இல்லைன்னா, என்ன பண்றதுனே தெரியலனா, உங்க அம்மாட்ட போய் பேசுங்க. ஆர் வெளியே போய் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வாங்க. எவ்ரி மார்னிங் சீக்கிரமா எழுந்து மெடிடேஷன், பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்போலாம் அந்த தாட்ஸ் வருதோ அப்போ மெடிடேஷன் பண்ணுங்க. ஆர் ஏதாவது நல்ல சாங்ஸ் கேளுங்க. உங்களோட லைஃப்ல உங்களுக்கு எந்த ஒரு கோலும் இல்லைன்னா இனிமேல் ஒரு கோலை செட் பண்ணுங்க. அந்த கோலுக்கு உங்களை கமிட் பண்ணிட்டு அந்த கோலுக்காக ஒர்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த மந்த் 1 lakh earn பண்ண போறேன். ஆர் நான் வரப்போற எக்ஸாம்ஸ்ல 95% மேல ஸ்கோர் பண்ண போறேன்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டு அந்த கோலுக்கு டெடிகேஷனா ஒர்க் பண்ணுங்க. நிறைய நியூ பீப்புள் கூட இன்டராக்ட் ஆகுங்க. ரியல் லைஃப்ல கேர்ள்ஸ் கூட பேசுங்க. நீங்க இதுவரை வெர்ஜினா இருந்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னா, இதை உங்களோட மைண்ட்ல ரிப்பீட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் என்னோட சீமனை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் பண்ணுனா அதை என்னோட ஃபியூச்சர் பார்ட்னரோட மட்டும் தான் பண்ணுவேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பான் பார்த்து மாஸ்டர்பேட் இனிமேல் பண்ணவே மாட்டேன்னு உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகிற டெக்னிக்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுல நீங்க அட்லீஸ்ட் 70% ஃபாலோ பண்ணுனா கூட நீங்க இனிமேல் ஃபேப் பண்ணவே மாட்டீங்க. பட் என்ன கேட்டா, நான் முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். பிகாஸ் அதை நீங்க ஃபேப் பண்றதை மட்டும் கியூர் பண்ணாம உங்களோட என்டையர் லைஃபையும் சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, நீங்க இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்துருந்தீங்கனாலே வேர்ல்ட்ல டாப் 1% மேன்ல நீங்களும் ஒருத்தர் தான். பிகாஸ் இந்த மாடர்ன் டே வேர்ல்ட்ல ஆவரேஜ் அட்டென்ஷன் ஸ்பேனே 20 to 30 seconds தான். பட் நீங்க எவ்வளோ பேஷன்ஸா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நவ் ஐ எம் 100% ஷூர் இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா ஃபேப் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட NO-FAP ஜர்னியை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா NO-FAPனு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் டாப் 1%ல ஒருத்தர்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட லைஃப் வேற லெவல்ல சேஞ்ச் பண்ண போகுதுன்னு என்னால கேரண்டியா சொல்ல முடியும். அண்ட் இந்த மாதிரியான லைஃப் சேஞ்சிங் கண்டென்ட்ஸை பார்க்க நம்மளோட மோட்டிவேட் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாடா, பபாய், டேக் கேர்.